பனக்கொட்டை சேர்க்க ஃபஸ்ட்டு நான் ஜெலட்டினை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு 30 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. 7 கிராம் ஜெலட்டின் பவுடர் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது நம்ம ஓரமாக வச்சிடலாங்க. அடுத்தது நம்ம மில்க் பனக்கோட்டா செய்ய ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் 100 ml ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 100 ml பால் ஆட் பண்ணுங்கள். காய்ச்சாத பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது ஹீட் ஆனால் மட்டும் போதுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மட்டும் இது ஹீட் ஆனால் போதுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இனி நம்ம இதை எடுத்து வச்சிடலாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டே ஜெலட்டின் ஆக்டிவேட் பண்ணியிருப்போம்லங்க, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த கிளாஸில் பனக்கோட்டா ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸை நான் கப் ட்ரேயில் வச்சுருக்கேங்க சாச்சு. உங்ககிட்ட கப் ட்ரே இல்லை அப்படின்னா பாக்ஸில் டவலை சப்போர்ட்டு கொடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மில்க் பனக்கோட்டா உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் ஊற்றிக்கோங்க. இதை 4 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. இப்போ நம்ம சாக்லேட் பனக்கோட்டா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு சாக்லேட் சிப்ஸ் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுருக்கேங்க. உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மில்க் பனக்கோட்டா எப்படி பண்ணோம் அதே ப்ராசஸ் தாங்க. 100 ml ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. 100 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இப்போ இதில் கொஞ்சம் கம்மியாக போட போகிறோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு லைட்டான ஹீட்டில், ரொம்ப லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணால் போதுங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணியிருப்போங்க அந்த சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாக்லேட் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம மில்க் பனக்கோட்டாக்கு எப்படி ஜெலட்டின் ஆக்டிவேட் பண்ணோம் அதே மாதிரி நம்ம இன்னொரு டைம் ரெடி பண்ணுங்க. அதே ப்ராசஸ் தாங்க. அதை ரெடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. hours கழிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம மில்க் பனக்கோட்டா இப்படி தாங்க இருக்கும். இதில் நம்ம சாக்லேட் பனக்கோட்டாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இதே பேட்டர்னில் ஊற்றிக்குங்க. hours ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.